நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. அப்துல் கலாம் ஐயா 2020 இந்தியா வல்லரசாகணும்னு சொன்னீங்க. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த சோம்பேறிக்கு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. புதுசா கட்டின பாலமெல்லாம் இடிஞ்சு போகுது, ஏர்போர்ட் இடிஞ்சு போகுது, விஷச்சாரையும் குடிச்சு ஜனங்கள்லாம் சாகுறாங்க. போற போக்க பார்த்தா 3030 கூட இந்தியா வல்லரசாகாது போல இருக்கு. நீங்க தான் மிஷன் சக்சஸ். சாவித்ரி காப்பி கொண்டா. பால் இல்ல. மிஷன் ஃபெயில். நேத்தே 4 பால் பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். நம்ம சிவானோட தலைவர் வடா இன்னைக்கு ரிலீஸ் ஆமா. அதுக்கு தலைவர் கிட்ட விட்டு பால் விட்டோன்னு பூரா பேக்கிங் கொண்டு போயிட்டான். கத்தி சோதனை. சாவித்ரி சட்ட பாக்கெட்ல பணம் வச்சிருந்தேன் எங்க? அவன் தலைவரோட கட்ட விட்டுக்கு மாலை போடணுமாமா. செலவுக்கு வேணும்ட்டு எடுத்துட்டு போயிட்டான். பர்ஸ்ல டெபிட் கார்டு வச்சிருந்தேன் காணோம். ஆனா என்னங்க நைன் நைன் இருக்கிறீங்க? அவன் தலைவர் கடை ரீரிலீஸ்னா சும்மா இருக்க முடியுமா? குரங்குட்டிகளை பாக்கி வைக்க வேண்டாமா? குரங்கு குட்டிகளுக்கு ட்ரீட் வைக்கிறான். அவன் தலைவரோட ரசிகளை தான் செல்லமா குரங்குட்டின்னு சொல்லுவாங்க. என் தலைவனை பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஒழுங்கு மரியாதையா ஜிஎஸ்எல் கூப்பிடுறா. ப்ரோ வரிந்தன ப்ரோ சம்ம ப்ரோ ஜிஎஸ் ஜிஎஸ் தலைவா ஜிஎஸ் 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 ப்ரோ வெரிந்தன ப்ரோ எஸ் ஜிஎஸ் பார்த்து பால் ஊற்றிக்கலாம்ல சாமி. சாவித்ரி ஒரு காஃபி. கேஸ் தீர்ந்து போச்சுங்க. ஏய் முந்தானத்தை கேஸ் புக் பண்ண சொன்னேன், பண்ணையா? அப்பா ஜிஎஸ் ரசிகர் நம்மளோட சார்பில் ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். அந்த பிஸிலிங்ப்பா நல்ல தண்ணி பில்லு கட்ட சொன்னேன், என்னாச்சு? இன்னைக்கு தலைவர் ஜிஎஸ் படம் ரீ ரிலீஸ்ப்பா. அங்கே போயிட்டேன். போன மயிராச்சு, பணத்தை கொடு. அந்த காசுலாம் படத்துக்கே போயிட்டு வந்தேன். என்ன விவரம் தெரியாதப்பா இருக்கிறது. இங்கே பாரு ஃபேனு, இங்கே பாரு ஸ்டாரு, இங்கே பாரு தலைவன். ஐயோ தலைவனை தூங்கிதான். செல்லத்துறை ஸ்பீக்கிங். 3 மாசமா உங்க வீட்டு லோனுக்கு நீங்க டியூ கட்டலீங்க. இந்த வாரம் உங்க வீட்டை ஜப்தி பண்ண போறோம், ரெடியா இருந்துக்கோங்க. சார், இந்த நாட்டில் ரெகுலரா நடக்கிறது 2 விஷயம். ஒன்று சிறுபான்மையினர் மீதான வன்முறை, இன்னொன்று நான் மாசம் டியூ கட்டுறோம். நீங்க கட்டியிருந்தா நாங்க ஏன் சார் ஜப்தி பண்ண போறோம்? சார் ஒரே நிமிஷம் சார். சிவா பேங்க்ல உங்க கட்ட சொன்ன கட்டினியாடா? அப்பா அது வந்து வந்துக்குதுன்னா மென்னி தெரிய போடுவேன், சொல்லு. அப்பா ஜிஎஸ் ரசிகர் மன்றம் இருக்குது இல்லைங்கப்பா? இருக்குது. மன்றம்னு ஒன்று இருந்தா அதுக்கு வந்து வாடகை கட்டடம் இருக்கும் இல்லைங்கப்பா? ஆமா இருக்கு. வாடகை கட்டடம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு வாடகை கட்டணும்ப்பா. கஷ்டம் வந்தா அதான்ப்பா லோன் அமௌண்ட் எடுத்து வாடகை கட்டி போட்டேங்க.
உங்கள் பேங்க் மேனேஜர் என் கிளாஸ்மேட் சார். எங்கள் வீட்டுக்கு வந்து வாத்து முட்டையெல்லாம் தின்றுருக்கானுங்க. நீங்கள் வேணா உங்ககிட்ட கேட்டு என்ன சார் வாத்து முட்டை கோழி முட்டைங்கிறீங்க? சார் டியூவை ப்ளீஸ் சார். கட்டலனா வீடு ஜப்தி தான். சார் ஏங்க நம்ம பையன் எப்படி ஊரே பாராட்டதுக்கு பாருங்க. வேற சேகுனியோட சேர்த்து போடுவேன். எங்க அப்பாங்க. அப்பா ப்ரோ வேற லெவல் அப்பா ப்ரோ. என்ன இளவுடாது? நெகட்டிவா பேசாதீங்கப்பா. நீயே பாசிட்டிவா சொல்லி தொலையேண்டா. பெத்தவங்கள தெய்வம் மதிக்கணும்னு எங்க தலைவர் சொல்லி இருக்கிறாரு. ஏண்டா எவனோ சொன்னாதான் எங்களை மதிப்பியா? ஏண்டா ஆகவலி போட்டோ எதுக்குடா உடைச்ச? நீயா தொடாத, தொட்டா விடாதனே எங்க தலைவர் சொல்லி இருக்கிறாரு. ஏங்க இப்படி நெகட்டிவா பேசி போட்டோ உடைச்சு போட்டீங்களே. ஏய் சிவா, தங்கமணிக்கு உடம்பு சரியில்லையா மேடம்? வாடா போய் ஒரு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரோ ப்ரோ அந்த கடும் பயிற்சி அப்டேட் என்னங்க ப்ரோ? ப்ரோ நீ என்னங்க ப்ரோ சொன்னீங்க நேத்து? நாளைக்கு சொல்றேன்னு சொன்னீங்களே ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்லாம சோறு தண்ணி திங்காம ஒரு மாதிரி இருக்குங்க ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, எனக்கு மண்டே வெடிச்சிருங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தைரியமாக சொல்லி மனிதன் தானா. ஏய் சிவா, போட்ட சட்டையவே போடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஹீரோக்குள்ள சட்டை தேடி போறதுக்கும் உங்களுக்கு சோம்பேறித்தனம். டேய் மச்சி, டேய் அந்த கடும் பயிற்சி அப்டேட் என்னடா ஆச்சு? டேய் உனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டீங்கடா நீ வேணும்னே. ஏன் சாவித்ரி, இந்த சிவான ஏதோ அப்டேட்டுங்கிறானே, என்ன சங்கதி? என்னமோ அந்த குரங்குட்டி கூட பேசிட்டே கிடக்குறானுங்க. கிளம்பிட்டே நான் வந்துட்டு தானே இருக்கேன். அதோட எனக்கு அந்த அடுத்த படத்தோட அப்டேட் மட்டும் என்னன்னு சொல்றான். அதைத்தாண்டா நானும் கேட்குறேன். என்னமோ அப்டேட்டுங்கிறியே, என்ன மேட்டர்? அது ஒண்ணும் இல்ல, எங்க தலைவரோட அடுத்த படத்தோட அப்டேட். விடுப்பா, செருப்பு விடுப்பா. அடுத்த படமா? அது என்னடா இது? கடும் பயிற்சி. ஏண்டா கடும் பயிற்சின்னு ஒரு படமா? ஆமா, எங்க தலைவர் எல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்காக கடும் பயிற்சின்னு படம் பண்றாரு. நானும் உனக்கு சின்ன வயசுல இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுன்ற மண்டையில ஏறலையா? ஏறல. கண்டவன் சொல்றதுல உனக்கு பெருசா பார்த்தா? கண்டவனா? என் தலைவரை நீ கண்டவன் சொல்லியா? இந்த ஆள் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? டேய் குறக்குட்டிங்களா, திட்டாதீங்கடா. டேய் வயசுக்கு மரியாதை கொடுக்கடா. யாரு பச்சையா? ப்ரோ கேக்குதா? ப்ரோ அப்டேட் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ கெஞ்ச விடுறீங்கன்னு? இன்னும் டிஃபனே ரெடி ஆகல. என்ன மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. ஏண்டா உச்சி பொழுது வரைக்கும் கொச்ச காப்பி தூங்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னமோ நேரமா இருந்து 7 மணிக்கெல்லாம் டிஃபன் வேணா நான் என்ன பண்றது? எல்லாரும் இப்படி நடந்துக்கிறனாலதான் நாடு கெட்டு குட்டிச்சோரா போச்சு. நீங்க ஏன்ப்பா இப்படி பொறுப்பே இல்லாம உட்காந்து பேப்பர் ஒடிச்சிட்டு இருக்கீங்க? உருப்படி ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல? சிவா, உன்னை பெற்றதுக்கு அப்புறம் தாண்டா நான் செய்யற எந்த காரியம் உருப்படியே இல்லைன்னு எனக்கே தெரிஞ்சது. அதுல இருந்து முன் யோசனை இல்லாம நான் எந்த காரியமும் செய்யறது. எல்லாரும் இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருந்தா அந்த நாடு எப்படி உருப்படும்? என்ன இன்னைக்கு ஒரு வினோதமா நடந்துக்குது? என்ன சமாச்சாரம்? எங்க தலைவர் GS அரசியல்ல குதிச்சுட்டார். அது ரொம்ப ஆழமாச்சேடா. அதனாலதான் அவருக்கு துணையா படித்த இளைஞர்களை அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு. நீ ஜிஎஸ்னு சொல்லி இங்கே சுற்றிட்டு இருந்ததெல்லாம் போதும். உன் ஜிஎஸ் பேட்ச் இருக்குது, காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்கோ. நற்பணி. அதற்கே உன்னை அர்ப்பணி. ஆனா நீ எல்லாம் இந்த அளவுக்கு பேசுறேன்னா தமிழ்நாடு முன்னேறிட்டா. ஒண்ணுமே எல்லாம் தேமைன்னு தெரியறத விட
கோளாறாவது ஒரு கொள்கை இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்கள் கட்சியோட கொள்கை என்ன? எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகிறது. அது லட்சியம்டா. கொள்கை என்ன? இவருக்கு நல்லது பண்றது. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணோன்னா நீ பிறந்திருக்கவே கூடாது. அரசியல்னா விமர்சனங்கள் வரும், ஈரத்தோடு எதிர்கொள்ளணும். சரி, 4 பேத்துக்கு நல்லது பண்ணுறதுங்கிறது நற்பணி. கொள்கை என்ன? எங்க வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல. இந்த நிலம் ஒரு நாள் என் கையில சிக்கிச்சு சீரழிச்சு போடுவேன். அரசியலுக்கு வர்றவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா பத்தாது. இந்த மக்களுக்கு என்ன தேவை, இந்த மண்ணுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்ணணும்டா. தெரியுமே, சிஸ்டம் சரியில்லை, அதை மாற்றணும். ஏய், நீ இந்த அளவுக்கு பேசுறதே பெரிய விஷயம்டா. சரி, உன்னை 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல். ரெடி? உலக தொழிலாளர்களுடைய வேலை நேரம் என்ன? 9, 12, 3, 6, 9, சம்டைம்ஸ் 9. சினிமா தேட்டரே பழியா கடந்தா இப்படித்தான்டா இருக்கு. தமிழக மக்களின் சராசரி வருமானம் என்ன? அதுவும் தனிப்பட்ட விஷயம், அரசாங்கம் தேவையில்லை. அப்பங்காசுலேயே ஜீவனம் பண்ணா எப்படா தெரியும்? வாச்சாத்தி, தென்னியம், மரக்காடம், தருமபுரி, மேலவளவு, தூத்துக்குடி, வேங்கை வயல், கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் என்ன? டாப் 10 ஸ்பாட்ஸ். இவ்வளவு தாண்டா உங்க அரசியலை. உனக்கு இப்படி சொன்னா புரியாது, வேற மாதிரி சொல்றேன். இந்திய அரசியல் சாசனம் இந்திய தேசத்தை மதசார்பற்ற சமதர்ம குடியரசாக அமைப்பதற்கு இந்திய மக்களாகிய நாங்கள் உறுதி பூண்டு இந்திய மக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி எண்ண, எழுத, எடுத்து சொல்ல, நம்பிக்கை வைக்க, வழிபாடு செய்ய சுதந்திரம், தரத்திலும் தகுதியிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் ஆகியவற்றை அளிப்பதற்கும் எங்களுடைய தனி மனிதரின் கௌரவம் மற்றும் தேசிய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியளிக்க தக்க சகோதரத்துவத்தை வளர்க்கவும் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தாண்டா பேசிக்கு, இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். சாவித்ரி, ஒரு வர காப்பி போடு. Capítulo 38.